அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுட்டும் ஒண்ணுமே பலனே கொடுக்க மாட்டேங்குது. கோவில்களுக்கு போறோம், ஸ்லோகங்கள் படிக்கிறோம், ஆனாலுமே எங்களுக்கு தெய்வம் அருள் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எவ்வளோ பேர் விரக்தியா இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுண்டு. என்னடா விதி, எப்பதான் இந்த தலையெழுத்து மாறணும்? ஆனா தலையெழுத்தை மாற்றுவதற்குன்னு ஒரு நாள் இருக்குன்னா கண்டிப்பா அந்த நாளை நம்ம வழிபடுவோமா இல்லையா? அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் தாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம். குறிப்பாக நிறைய பேர் இந்த காலத்தில் கஷ்டப்படுறது பணத்துக்காக தான். ஓடி ஓடி உழைத்தாலும் அந்த பணம் நிறைய கையில் தங்க மாட்டேங்குது, வருமானம் வரமாட்டேங்குது, கடன் பிரச்சனைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறவங்க ஃபினான்ஷியலாக, அதாவது பொருளாதாரத்தில் நமக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கணும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கணுங்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் போய் பெருமாளை போய் யார் ஒருத்தங்க வழிபடுறோமோ கண்டிப்பாக நமக்கு அடுத்து வரக்கூடிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே இந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த பணமானது குடும்பத்தில் நல்ல பெருகும், சந்தோஷம் பெருகும். நம்ம நினச்ச காரியத்தை எல்லாமே பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நமக்கு நடக்குங்கிறது தான் இந்த நேரத்துடைய நாளுடைய சூக்ஷ்மமே. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளும் நேரமும் நமக்கு எப்போ வந்திருக்கு? இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தாங்க பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது நமக்கு வருடத்தில் மொத்தம் 4 நாள் மட்டும்தான் வரும். அதாவது வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதத்துடைய பிறப்பு, மாதத்துடைய முதல் நாள். இந்த நாளில் சூரியன் ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சிக ராசியில் பிரவேசிக்கக்கூடிய நேரம். வருஷத்துக்கு 4 முறை மட்டுமே தான் வரும். விஷ்ணுவை வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள்னா எல்லாருமே சொல்வது ஏகாதேசி விரதம் தான். ஆனால் அந்த ஏகாதேசி விரதத்தை விட அதற்கு இணையான பலன்களும் அதற்கு அடுத்தபடியான ஒரு உச்சக்கட்ட பலனும் கொடுக்கக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம். இந்த நேரத்தில் நம்ம மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் நினச்சி வணங்குறப்ப தீராத குடும்ப பிரச்சனைகள் கூட தீரும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள், அந்த பணப்பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிறது தான் இந்த நாளுடைய ஒரு ஐதீகமே. நமக்கு வருடத்தில் சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை மாதம், இந்த 4 மாதம் பிரம்மாவுக்கு உரியது. இந்த பிரம்மாவுக்கு உரிய காலத்தை விஷு புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இது மகாவிஷ்ணுக்கு உரியது. இதை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி, இந்த 4 மாதங்கள் சிவனுக்கு உரிய மாதங்கள். இந்த மாதம் பிறக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தை தான் ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்கிறோம். அப்படி நம்ம இது மாதிரியான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த ஆவணி மாதத்துடைய முதல் நாள், இது கரெக்டாக நமக்கு எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமையில் வந்திருக்குங்க. இந்த தேதியில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல 18ஆம் தேதி சொல்கிறாங்க, ஏன்னா கேலண்டரில் கூட 18ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய அந்த நேரம் எப்படி கணக்கிடப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி சங்கரமலம் மற்றும் சூரிய பெயர்ச்சியுடைய அடிப்படையில் தான் இந்த நாளானது நமக்கு கணக்கிடப்படுது. அந்த வகையில் நமக்கு இந்த பஞ்சாங்கத்தின் பிரகாரம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துடைய மிக விசேஷமான நேரமாக கணக்கப்படுது. அந்த வகையில் 17ஆம் தேதி நமக்கு அதிகாலையில் வரக்கூடிய 1:30 மணிலேருந்து காலை வரக்கூடிய 10:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட 9 மணி நேரங்கள் தாங்க இந்த சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தே பிளான் பண்ணி ஒரு 27 உதிரி புஷ்பங்களை சின்ன கவரில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இப்போல்லாம் நிறைய கோவில்களுக்கு வெளியிலே கூட 27 உதிரி பூக்கள் போட்டு பேக்கெட்டில் கூட கவர் விற்கிறாங்க. ஒன்று நீங்கள் அப்படி வாங்கலாம், இல்லாட்டி வீட்டில் இருந்தே புஷ்பங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி ஒவ்வொரு முறை நம்ம பெருமாளையும் தாயாரையும் இப்படி ஒவ்வொரு முறை நீங்கள் வலம் வரப்ப, அதாவது கொடிமரத்தோடு கூடி இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், அந்த கொடிமரத்தோடு கூடி இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை ஒவ்வொரு முறை நீங்கள் வலம் வரப்பையும்
ஒரு முறை வலம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு உதிரி புஷ்பத்தை எடுத்து அந்த கொடிமரத்துடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பிக்கணும். இப்படி 27 முறை அந்த பெருமாள் பெருமாளை நம்ம வலம் வந்துட்டு 27 புஷ்பங்களை நம்ம வந்து வைக்கணும். 27ங்கிறது அந்த 27 நட்சத்திரங்களை குறிப்பதற்கான ஒரு பலன். அதே மாதிரி நம்ம கணக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 27 உதிரி புஷ்பங்கள் நம்ம எண்ணி எடுத்துகிட்டு போகிறது. இப்படி 27 முறை நம்ம வலம் வரப்பையும் மனசுக்குள்ளே பெருமாளே கோவிந்தா அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாமத்தை சொல்லலாம். இல்லாட்டி ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உங்களுடைய நியாயமான கோரிக்கையை இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாள் கிட்ட சமர்ப்பித்து பாருங்கள். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நடக்குங்கிறது தான் இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே. அதனால் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தையும் நாளையும் நம்ம யாருமே தவறவிடக்கூடாது. பெருமாளுக்கு மிக உயர்ந்தது தான் ஏகாதேசி விரதம். ஆனால் ஏகாதேசி விரதத்தை விட பல மடங்கு புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதே மாதிரி நமக்கு மொத்தம் தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள் இருக்குது. ஒரு வருஷத்தில் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலம் தான் வரும். ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு புண்ணிய காலங்களும் நமக்கு மாறுபடும். அதாவது இந்த ஒரு தடவை நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் தவற விட்டிங்கன்னா அடுத்து இதே மாதிரி புண்ணிய காலம் வருவதற்கு திருப்பி 60 வருஷங்கள் ஆகுமா. அதனால தான் ஒவ்வொரு புண்ணிய காலமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புண்ணிய காலம். அதனால் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் 27 முறை மட்டும் கொடிமரத்தோடு கூடி இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலை போய் வலம் வந்து நம்ம புஷ்பத்தை சமர்ப்பித்து நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலைகள் சமர்ப்பிக்கலாம், இல்லை அர்ச்சனைகள் பண்ணலாம், சுவாமிக்கு கல்கண்டு நிவேதனம் பண்ணலாம், இல்லை நெய் தீபங்கள் ஏற்றலாம். இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். போய் நம்ம ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு வந்தாலே போதுங்க. பெருமாள் அனுகிரகத்தாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வும் நல்ல மாற்றமும் செல்வ செழிப்பும் நிச்சயமாக ஏற்படுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் கொடிமரத்தோடு கூடி இருக்கக்கூடிய கோவில் இல்லைமான்னு. ஆனால் சப்போஸ் கொடிமரத்தோடு கூடி இருக்கக்கூடிய கோவில் கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட நீங்கள் அந்த கோவில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னதான பெருமாள் கோவிலாக இருந்தாலும் அந்த கோவில்களில் போய் நீங்கள் 27 முறை வலம் வந்து பூக்கள் மட்டும் சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே போதும். அதே மாதிரி இப்போ கோவிலுக்கு எங்களால் போக முடியல, நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு பெருமாளுக்கான விஷ்ணு காயத்ரி மந்திரம் படிக்கிறது, இல்லாட்டி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரங்களை நீங்கள் படிச்சுட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சொல்லக்கூடிய மந்திர பதிவுகள், ஏன்னா காரி சித்திக்காக நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் தனிப்பதிவாகவே கொடுக்க போகிறோம். அதனால் எந்த பதிவையும் மிஸ் பண்ணாமல் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே பார்த்து பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற சக்தி வாய்ந்த பெருமாளுடைய மந்திரத்தை பதிவிடுங்க. பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.